அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. கொல்லான் உலைபோல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்தக்கூடும், நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்தக்கூடினால் கொல்லென்று வந்தையவன் குறிப்போம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அம்பாலை வழிபடுறார். ஆனால் இந்த உடல் உதவாத உடல், மண் துண்ண போகிற உடலாம். ஆனால் இந்த மண் துண்ணாத உடலாக மாற்றிக்கலான்னு பார்த்தா மாற்றிக்க முடியல, மாற மாட்டேன். அப்புறம் நான் என்ன கடவுள் வழிபாடு பண்ணி இது மாற்ற முடியாது தவிக்கிறேன், அதை என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா? 1 2 இல்லை, 40 பாடல்கள் சொல்கிறேன். வெண்காயம் நாற்று விட்டு வெகு நாளாய் காத்திருந்து, வெண்காயம் தின்னாமல் மேல் தோலை தின்றல்லவோ சாவு எனக்கு வந்தது. உள்ள இருக்கிற உயிரை பிடிக்கணும், உயிரை பிடிக்காம இவன் ரொம்ப நாளாக இருக்குது, அது பிறந்ததுலேருந்து இருக்குது. ஆனால் அது தெரியல இவனுக்கு, அது வெண்காயம். இவன் உடலு மேலே மேல் தோலை துணி சுற்றின்னுக்கிறான், அதனால் சாவு வந்துச்சான் இவனுக்கு. அதனால் மேல் தோலை விட்டுட்டு வெண்காயம் துண்ணாமல் தின்று வாழ்ந்திருப்பேன் என்று. ஒவ்வொரு பாடலும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அததான் ஜென்துறவியினுடைய கதை ஒன்று இருக்குது. அந்த ஜென்துறவி ஒரு மகான், அவர் மகான்னு ஒரு நாள் தூங்கிக்கினே இருக்கிறார். தூங்கிக்கினே இருக்கும்போது அவருடைய மறுபிறவி எப்படி நடக்கும் அப்படின்றத அவருக்கு படம் போட்டு காட்டுது. மறுபிறவியில் நீ ஒரு பன்னியாக பிறக்க போகிற, அந்த பன்னி சேத்துலேயும் பீலையும் பரல போகுது அப்படின்னு அவருக்கு காட்டுது. மகானுக்கு முழிப்பு வந்துடுச்சு. ஐயோயோ, இவ்வளோ நாள் நான் பாடுபட்டு மகானாவே போய் சேரணும்னு நினச்சா நான் பன்னியாக பிறக்கணும்னு இந்த மாதிரி கட்டளை வருது அப்படின்ட்டு சீடர்களை கூப்பிடுறாரு. அதில் ஒரு சீடருங்கிட்ட சொல்கிறார், நான் அடுத்த பிறவியில் பன்னியாக பிறக்க போகிறேன், பிறந்து இந்த இடத்துல இந்த சேத்துல உழண்டம் கிடப்பேன் நான், நீ என்ன பண்ணுற, ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து என்னை வெட்டிடு, அப்போ எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சீடங்கிட்ட சொல்லிவிட்டு அவர் இறந்துட்டார். இவர் இறந்துட்டு போய் பன்னியாக பிறந்துட்டார், பன்னியோட பன்னியாக பிறந்துங்கிறார். சீடன் என்ன பண்ணுறான், குரு பன்னியை தேடிக்கின்னு போகிறான். தேடிக்கின்னு போனால் அவர் சொன்ன அடையாளத்தை பார்த்தா அந்த பன்னி அங்கே இருக்குது. குரு பன்னி மாட்டிக்கிச்சு, காலி பண்ணினா அப்படின்ட்டு சீடன் கத்தியாத்துன்னு போகிறான். குரு பன்னி சொல்லிட்டு, டே 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 என்னை கொல்லாதடா, எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, முன்னே இருந்த வாழ்க்கையை விட நான் இதிலேயே பறந்து கிடக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன குரு அன்னைக்கு அவ்வளோ இதுவாக சொல்லிட்டுப்பான், அந்த வாழ்க்கை அன்னைக்கு அப்படி இருந்தது, இது அதை விட பரல்றது, சேத்துல பரல்றது, பீல பரல்றது எனக்கு ரொம்ப சௌகரியமாகுது, நான் இதுவே வாழணும். இந்த மனிதனுடைய வாழ்வு அப்படி தான் பறந்துக்கணும். சாப்பிட முடியாதுப்பா, இவனால் சாப்பிட வாந்தி எடுத்துடுறேன்னு என்ன, நான் கொடுக்குற மருந்தெல்லாம் கேட்டாண்டே வாந்தி எடுத்துகிட்டு போயிடுறான். சாயந்தரம் போய் பார்த்தா அப்படியே கிடக்குது. கடவுள்ன்றது உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கிற பொருள் இல்லை, அது இந்த உலகத்தையும் வெட்ட வெளியே கடந்து அது கடந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமும் இருளும் இல்லாத மிதமான இடம். அந்த மிதமான இடத்துல கடவுள் எப்படிங்கிறன்னா அப்படி தங்க மாதிரி மின்னிக்கின்னு இருக்கிறான். அதை போய் நீ அடையணும், பிறப்பு தவிர்க்கணும்னா அதை அடையணும்னா இங்கே உன் மனசை சாகடிக்கணும். ஆனால் மனசை சாகடிச்சா இவனுக்கு பயம் வருது. மனசை கொஞ்சம் மாறும்போதே ஐயோயோ நம்ம குடும்பத்தை விட்டுருமா, குழந்தைய விட்டுடுமா, சொத்தை விட்டுடுமான்ற எண்ணம் இவனுக்கு வந்துடுது. அப்படி எங்கே வெட்ட வெளியே. அப்போது கருமை, வெண்மை, செம்மை, இருள், சந்திரன், சூரியன், இது மூன்றும் இந்த உலகத்தை சம்பந்தப்பட்டது. இதை கடந்து நின்றான். இதையெல்லாம் இந்த கிரகங்களை கோள்களை கடந்து நின்றான் கடவுள்.
அப்படிப்பட்ட கடவுளை நீ அடையணுன்னா நீ முதல்ல உன் மனத்தாய்க்கணும். இந்த கருமை செம்மை வெண்மை இது உனக்குள்ளே இருக்கக்கூடாது. இது மூணும் இருந்தாலே வேற்றுமை கடந்து நிற்கும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, மீன் செத்து போய்னா விற்று காசாக்கிடுறோம், கோழி செத்தாலும் விற்று காசாக்கிடுறாங்க, ஆடு செத்தாலும் விற்று காசாக்கிடுறோம். மனுஷன் செத்தா அவன் சொந்த வீட்லேயே இருக்க விடுறதில்லை, கொண்டு வந்து வெளியில் போட்டு 24 மணி நேரத்தில் அவனை எரிச்சிடுறாங்க. இது ஏன் இந்த மாதிரி மனிதனுடைய மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு? ஏன் சாமி மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு? பேசாமல் அவரே ஆனால் விற்று வாங்குற மாதிரி இருந்தால் விற்றுலாம்ல. ஏன் மதிப்பு இல்லை? எல்லா புளியை கூட தோலை உரித்து வீட்டில் ஷோவாக கட்டி வச்சிடுறாங்க. எல்லா உயிரையும் வாங்குறாங்க, எறும்பெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த மனுஷனை யாரும் வாங்க மாட்றாங்க, யாரும் சாப்பிட மாட்றாங்க. ஏன் சாமி? ஏன்? ஏதாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அதுதான் கேட்டு. ஏனால் ஒரு புலி பிறந்தால் அது சாகிற வரைக்கும் புலியாகவே இருந்து சாகும். ஒரு யானை பிறந்தா அது கடைசி வரைக்கும் யானையாகவே இருந்து சாகும். அதோட குணத்துலேயும் அதோட நடவடிக்கையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மனுஷனாக பிறந்தா கடைசி வரைக்கும் மனுஷனாகவே இருந்து சாகுறான். சாகுறானா சாமி? பணம் தான் சொல்கிறோம், பணம் தான் சொல்கிறோம், உணவாடன்னு சொல்கிறான். மனுஷனாக இருக்கிறானா? போய் உக்காந்து அவங்க சாவு விட்டாண்ட போய் கொஞ்சம் தூரமாக உட்காரணும், பக்கத்தில் உட்காந்து யானை திட்ட மாட்டாங்க. மாலை போட்டுட்டு வந்து தள்ளி வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவன் ஆனாம்பர ஆட்டம் அப்படின்னு அந்த வரலாறை எடுப்பாங்க. எப்படிலாம் ஒரு மனுஷன் வாழக்கூடாது அப்படிலாம் வாழ்ந்தாயா? அவங்ககிட்ட இல்லாத காசு பணம் இல்லை, ஆனால் யாருக்கும் ஈயாதவன். காட்டு கருவேப்பிலை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்த என்ன, எட்டி பழுத்தால் என்ன, ஈயாந்தவன் வாழ்ந்தால் என்ன மாதிரி இவங்கிட்ட 1000 இருக்குது. ஆனால் கூட இருக்கிறவனுக்கு நயா பைசா கூட உதவாதையா. இவெல்லாம் இருந்தா என்ன போனா என்ன அப்படின்னு எங்கவன் சொல்லுவான்? மாலை போட்டுட்டு அங்கே வந்து சொல்லுவான். ஆனால் ஒரு புலிகிட்ட போய் இப்படி சொல்லுவானா? புலியே நீ பிறக்கும்போது இப்படி இருந்த, போனதுக்கப்புறம் போகும்போது இப்படி இல்லைன்னு எந்த புலியாவது போய் அழுதுருக்குமா? இல்லை. எல்லா உயிரினமும் அதுவாக பிறந்து போகிற வரைக்கும் அதுவாகவே வாழ்ந்து சாகுது. ஆனால் மனுஷன் மட்டும் குழந்தையா வளர்ந்து எதுவாக வாழ்ந்து சாகுறான்? மனமாக வாழ்ந்து புணமாக சாகுறான். அப்போது அவனுடைய மனம் அவனை அந்த குழந்தை தன்மையிலேருந்து வெளியே கொண்டு போய் அவனை ஒரு மிருக நிலைக்கு கொண்டு போய் சேர்க்குது. மிருகமாக வாழ்ந்ததுனால அவனுக்கு பிணவாடை அடித்து அதனால் ஊருக்கு வெளியே போய் சேர்க்குறான். அவனும் ஒரு குழந்தை மாதிரி ஆகி அவனோட வாழ்க்கை முடிஞ்சான் அவன் யாராக இருப்பான்? ஊருக்கு வெளியே போக மாட்டாங்க, ஊரே கொண்டாடக்கூடிய ஒரு மகானாக ஆயிடுவாங்க. ஒரு மகானுக்கும் ஒரு மனுஷனுக்கு என்ன சாமி வித்தியாசம்? எல்லா மனுஷனும் செத்த ஊருக்கு வெளியே எடுத்து போகிறானே, ஆனால் ஒரு மகானை ஒரு கோயில் கட்டி எல்லாரும் கும்பிட்றாங்களே, காரணம் என்ன? அவங்களுக்கும் 2 காலுக்குது, அவங்களுக்கும் 2 கைக்குது, அவங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்களும் என்ன மாதிரி மனுஷனாக தானே இருக்கிறாங்க, பார்வைக்கு ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் உலகமே கொண்டாடுது, இந்த கோடி பேரை ஊருக்கு வெளியே கொண்டு போய் காரி துப்புறானே, காரணம் என்ன? என்ன சாமி காரணம்? குழந்தையா பிறந்தவன் மனசால வளர்ந்து காலமுள்ள அந்த மனசை அழிக்க முடியாமல் ஒரு நாள் செத்து போனதோட விளைவு அவன் புணமாகி ஊருக்கு வெளியே போகிறான். ஆனால் குழந்தையா பிறந்து மனமாக வளர்ந்து தன்னோட வாழ்நாளையே திரும்பவும் அந்த மனசை ஒரு குழந்தையோட பக்குவ நிலைக்கு கொண்டு போய் இது வேண்டும் இது வேண்டாம் அப்படின்னு இறைவன் எந்த நிலையில் இருக்கிறானோ இறைவனுக்கு மட்டுமே அப்படி ஒரு நிலை. வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் நீங்க தரமாட்டாங்க. உனக்கு துன்பம்ன்றது வரக்கூடாது நீ நினைச்சிட்டனா, வேண்டும் வேண்டாமன்னு ஒன்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான், அவனை போய் நீ பிடிச்சேனாதான் உனக்கு துன்பம் இல்லாமல் இருக்கும்னு யாரை பார்த்து சொன்னாங்களோ அப்படி ஒரு நிலை யாருக்கு அமைது? மகான்களும் அப்படி ஒரு நிலையை அமைக்கிறாங்க. அவங்களுக்கும் வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு பக்குவத்துக்கு அந்த மனம் அடைஞ்சதோட விளைவு இறைவனை எப்படி கோயில் கட்டி கொண்டாடுறோமோ மகான்களுக்கும் அப்படி ஒரு கோயிலை கட்டி உலகம் கொண்டாடுது. அப்போ மனசோட செத்தால் ஊருக்கு வெளியே இடம், வாடும் காலத்திலே மனசை அழித்து செத்ததுக்கு சமமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்க உலகமே கொண்டாடக்கூடிய மகானாகவும் உலகமே கொண்டாடக்கூடிய இறைவனாகவும் அவங்களால ஆக முடியும். ஐயாமாயிரு இதுதான் வித்தியாசம். அப்போ மனசை அழித்து வாழ்ந்தால் ஊருக்குள்ளேயே நீ வாழலாம், மனசோடு வாழ்ந்து மனசோடு நீ செத்து போனால் உனக்கு பிறவின்றது நிச்சயம்.
ஏன்னா நாம் எழுதக்கூடிய எல்லாம், நான் சுவைச்ச எல்லாம், நான் கேட்ட எல்லாம், நான் செய்த பாவ புண்ணியம் எல்லாம் எதில் போய் பதிவாகுதுன்னா என் மனசில் போய் பதிவாகுது. அப்போ இந்த அழுக்கோடு நான் பிறவி எடுக்கணும்னு சொன்னோன்னா இன்னொரு பிறவின்றது நிச்சயம். ஆனால் இந்த அழுக்கெல்லாம் அழிச்சு, திருவருட் செல்வரில் ஒரு பாடல் வரும், ஒரு வண்ணான் ஒரு துணி துவைக்கிறாரு, கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறாரு, வண்ணான் துணி துவைக்கிற ஒரு பாட்டு, நல்லா சோப்பு போட்டு துவைப்பான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கலாம். ஆனால் கண்ணதாசன் எவ்வளோ பேர் ஞானி பாருங்க, ஒரு பாடல் எழுதுறாரு. ஒரு ஞானி பாடுனா எப்படி இருக்குமோ, ஒரு ஞானி இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும், இந்த ஞானத்தை சொல்லணும்னு அப்படின்னு நினச்சி ஒரு பாட்டு எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பாட்டை கண்ணதாசன் எழுதுறாரு. ஒரு வண்ணா துணி துவைக்கிறாரு. வண்ணா என்ன துணி துவைப்பாரு? அழுக்கு துணி வச்சு துவைப்பாரு. உடம்பே அழுக்கு துணி. என்னதான்? உடம்பே அழுக்கு துணி. ஒவ்வொரு மண்ணே நம் பிறப்பு. பூ உலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லின் மேல் மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் எனும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுத்ததடா வெள்ளையம்மா. எதை சொல்றாரு? உடம்பே அழுக்கு துணி. இந்த உடம்புன்றது அழுக்கு துணிப்பா. ஒவ்வொரு மண்ணே நம் பிறப்பு. இந்த பிறப்புன்றது அந்த ஒவ்வொரு மண்ணு மாதிரி. அப்போ இந்த அழுக்கு துணியை அந்த காலத்தில் சோப்பு சீப்பெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆற்றுல போய் அந்த களிமண்ணை வச்சு தான் இந்த அழுக்கை தேய்ப்பாங்க. அப்போ உடம்பே அழுக்கு துணி, ஒவ்வொரு மண்ணே நம் பிறப்பு. பூ உலக வாழ்க்கை இன்னும் பொல்லாத கல்லின் மேல். நல்லா தேய்ச்சிட்டு என்ன பண்ண, இந்த பூ உலகம், இந்த உலகன்ற கல்லில் அந்த துணியை என்ன பண்ணா போட்டு அடித்தா என்ன ஆகும்? அழுக்கெல்லாம் ஆதிசிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அதை முங்கி எடுத்தனா ஆதிசிவன் வராராம். ஆற்றுல வெள்ளம் மாதிரி வராராம். நீ என்ன பண்ண? தயாராக இருக்கணுமா. ஆற்றில் வரும் வெள்ளை ஆதிசிவன் வர்றதுக்குள்ள உன் மனசை இந்த பிறவின் மண்ணை போட்டு தேய்ச்சி நல்லா அடித்து துவைச்சி எப்படா இறைவன் வருவான், அவன் வெள்ளம் மாதிரி வரும்போது இந்த துணியை எடுத்து அதில் போட்டோன்னா இந்த அழுக்கெல்லாம் போய் அது வெள்ளை வெளியேன்னு இருக்குமா. ஒரு வண்ணாம்பாட்டுக்கு இவ்வளோ விளக்கம் தேவையா? அந்த மாதிரி ஐயா சொல்லுவார், ஐயா இது ஒரு அழுக்கு துணி, நீ இந்த உலகத்தில் இந்த அழுக்கு துணியை நீ எப்படி ஒன்றா துவைச்சிக்கோ, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு, கிழிச்சு போட்டுறாத ஐயா. கிழிச்சு போனால் நான் உனக்கும் உதவ மாட்டேன், எனக்கும் உதவ மாட்டேன். அதனால் இதை கிழிக்காமல் நீ எவ்வளோ வெளுக்கிறே வெளுத்துக்கோ அப்படின்னு ஐயா அங்கே எழுதியிருப்பார். அப்போது இந்த மனமானதை வெளுக்கிறதுக்கு தான் வந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் இதை வெளுக்கிறதுக்கு வந்த வண்ணான்றதே தெரியாமல் திருப்பி அழுக்க சேர்த்துக்கின்னு ஒரு நாள் சேர்த்து சுடுகாட்டுக்கு போகிறோம். நம்மளோட வேலை என்ன? வண்ணான் பண்ணுற வேலை தான் நம்மளோட வேலை. வண்ணானுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அழுக்கு துணியோடு வந்தோம், அழுக்கு துணியோடு போயிடக்கூடாதுன்ற தெளிவு வேணும். ஊரெல்லாம் அழுக்கு துணி வாங்கின்னு வந்த வண்ணா திரும்ப அதே அழுக்கு துணி எதுவும் போய் முதலாளிகிட்ட கொடுப்பானா? அப்படி கொடுத்தா முதலாளி என்ன பண்ணான்? துட்டு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்போ இறைவன்கிட்ட இருந்து அழுக்கு துணி மாதிரி இந்த உடம்பையும் இந்த மனசையும் வாங்கின்னு இந்த பூமிக்குள்ளே வந்துட்டோம். போகிறதுக்குள்ளே இதை எப்படியாவது வெளுக்க வச்சு இதை வெள்ளைன்னு ஆக்கி அந்த இறைவன்கிட்ட போய் கொடுத்தா நல்லா வெளுத்துட்டு அவன் இறைவன் ஒரு சன்மானம் கொடுத்தானா அந்த சன்மானத்துக்கு பேர் தான் முக்தி, அந்த சன்மானத்துக்கு பேர் தான் மோட்சம். அதனால் விளையக்கூடிய விலை தான் நமக்கு ஞானம். நம்ம வெள்ளை துணி கட்டிங்கதே நம்ம வண்ணான்றது நிரூபிக்கிறதுக்காக தான். ஆனால் கடைசி வரைக்கும் நான் வண்ணான்றது தெரியாமல் வண்ணான்னு கூட இருக்கிற கழுதையாகவே வாழ்ந்துட்டு போயிடுறோம். கழுதைக்கு தெரியுமா? வண்ணா என்ன பண்ணுவார்? கழுதை மேலே ஊரெல்லாம் வண்ணா கழுதை எடுத்து போய் அழுக்கு துணியை மூட்டை கட்டி கழுதை மேலே வைப்பார். திரும்பியும் துவைப்பார், வெள்ளைன்னு வெளுத்துருவார். திரும்ப அந்த கழுதை மேலே வைப்பார். அழுக்கு துணி ஏற்றும் போது அந்த கழுதை எங்கன்னா வருத்தப்படுமா? ஐயோ என் மேலே அழுக்கு துணி ஏற்றிட்டேன்னு வருத்தப்படாது. சரி நல்லா வெளுத்துட்டு நல்ல புது ட்ரெஸ் மாதிரி கொண்டு போகிறேன்னு அது சந்தோஷப்படுமா? அந்த கழுதைக்கு எந்த உணர்ச்சியும் இல்லாத மாதிரி நாம் எதுக்கு வந்தோம், எதுக்கு வானோம், எதுக்கு சாகிறோன்னு எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் ஒரு நாள் நம்ம கதை முடிஞ்சதுன்னா இதுக்கு ஒரு பிறவி தேவையா? இதுக்காக இறைவன் நம்மளை படைச்சிருப்பானா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எப்போவாது வந்தால் அந்த கழுதை மாதிரி நான் இல்லை அப்படின்ற தெளிவு மாதிரி வண்ணானா மாறிடுவோம். சரிங்களா? இந்த தெளிவு வரணும் சாமி. ஐயா அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ அதெல்லாம் மாறிட்டு
வாஷிங் மிஷின் வந்தாச்சு இப்போ. எல்லாரும் என்னை மன்னிக்கணும். அடுத்த முறை என்னால் வர முடியுமா முடியாதோ. அந்த வாஷிங் மிஷின் மாதிரி தான் குருநாதர்னு ஒருத்தர் அப்பப்போ வந்து சரி உங்களால் துவைக்க முடியல என்கிட்டயாவது கொடுங்கன்னு துவைக்கலாம் தான் அவர் முயற்சி பண்ணுறாரு, துவைச்சி கொடுக்குறாரு. எப்போ பௌர்ணமி நாளில் வர வச்சு எல்லார் மனசையும் துவைச்சி கொடுக்குறாரு. ஆனால் இங்கே வந்து ட்ரெஸ்ஸு மாற்றின்னு போகிற மாதிரி அவர் வெளுத்து போட்ட துணியை வாசல்லே கிடக்குது. வந்த அழுக்கு துணியை திரும்ப எடுத்துன்னு போட்டு இந்த உலகத்தில் 29 நாள் பயணம் பண்ணுற சாமி. திருவள்ளூரின் பக்கத்திலே